ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட டிசம்பர் மந்த் வெக்கேஷன் வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது டிசம்பர் மந்தில் எடுத்த வீடியோ. ஸோ இயர் எண்ட் எப்பயுமே வந்து வெக்கேஷன் அப்போ தான் நாங்கள் வந்து லீவ் எடுக்க முடியும். அந்த கிறிஸ்மஸ் டு நியூ இயர் வரைக்கும் தான் லீவ் கிடைக்கும். ஸோ நாங்கள் சடனாக வந்து ட்ரிப் வந்து பிளான் பண்ணோம். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவும் புக் பண்ணலை. இந்த டைம் வந்து காரில் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிவிட்டோம். ரோட் ட்ரிப் எடுத்துக்கலாம் பிஏ டு மயாமி வரைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் டிராஃபிக் நினைக்கிறேன், எதனாலன்னு தெரியல. ஸோ 23 மினிட்ஸ் நம்ம வந்து லேட்டாக வந்து டிலே வந்து போக போகிறோம். எப்படி ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 1300 மைல்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ டோட்டல் ட்ரைவ் வந்து 18 ஹவர்ஸ். நாங்கள் வந்து 11 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் ஆச்சு எங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒன் ஸ்டாப் ஓவர் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எங்கன்னா ஃப்ளோரன்ஸ் சிட்டியில் வந்துட்டு ஜான்சன்ஸ் ஹோவர்ட் அப்படிங்கிற ஹோட்டல் வந்துலாம் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுட்டெல்லாம் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனதுனால எங்களுக்கு டைம் சேவ் ஆச்சு. கார்லேயே சாப்பிட்டுக்கிட்டோம். இடையில வந்துட்டு நாங்கள் ஆப்பிள் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே கேஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு கடலை வச்சுருந்தாங்க, பாயில்டு கடலை. அதையும் வந்து எடுத்துக்கிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு அப்படியே வந்து கார் ட்ரைவ் வந்து மாற்றி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆக போகிறோம். கேஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி இல்லாமல் ரோட்டில் சைடில் பார்க்கிங்கில் இடம் கிடைக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்துப்பேன். ஸோ சரணுக்கு அதே போல் சம்டைம் கேஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் கேஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமெல்லாம் போய்ட்டு ஆஃப்டர் வந்து கார் எடுத்தோம். ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு டிராஃபிக்னால கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுச்சு. வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து இங்கே டார்க் ஆகிடும். இப்போ வந்துட்டு நான் வந்து காரை வந்து எடுத்துகிட்டேன். சரண் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 2 ஹவர்ஸில் வந்துட்டு நான் சரண்கிட்ட வந்து கொடுத்துருவேன். கண்டிப்பாக இதில் வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணது என்னென்னா 2 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ரைவ் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட கொடுத்துடணும், அவங்க என்கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறத நாங்கள் பண்ணது ரோட் ட்ரிப்பில். ஸோ நல்லா எனர்ஜெட்டிக்காக சூப்பராக வந்து ட்ரைவ் பண்ணி ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஓவர் வந்து எங்கே அப்படின்னா ஃப்ளோரன்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு ஜான்சன்ஸ் ஹோவர்ட் அப்படிங்கிற ஹோட்டலில் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா கண்டினியூஸாக நம்மளால் வந்து ட்ரைவ் பண்ண முடியாது, கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை. அதனால இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல கேஸ் ஃபில் பண்ணுவோம். செகண்ட் டைம் வந்து கேஸ் ஃபில் பண்ணுவோம். ஸோ நாங்கள் எங்கள் காருக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து ET7 தான் போவோம். கார் வந்து ஃபில் பண்ணியாச்சு செகண்ட் டைம். நாங்கள் வீட்டில் கிளம்புறப்பயே டிலேவாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். 10:40க்கு வந்து நாங்கள் வந்து ஹோட்டல் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஓவரில். எவ்வளோ ஹாப்பி பாருங்கள், 2 பேரும் நாங்கள் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறோம். நாளைக்கு இங்கே இருந்துட்டு மயாமி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.